அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அழகான இனிய வணக்கத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலாக பணி சுமைகள் ஏராளமாக இருந்தது. போக்குவரத்து பயணங்கள் அதிகமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் உடல் அலுப்பு வேறு அதிகமாக இருந்தது. இப்போ நாளை சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு. இந்த ஆங்கில வருடப்பிறப்பிற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பல இடத்துல தமிழ் வருடப்பிறப்பிற்கு முக்கியத்துவம் கூட தர மறுக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியலை. ஆங்கில வருடப்பிறப்பிற்கு பார்த்தா புதிய உடை எடுத்து ஒரே கோலாகலமாக கொண்டாடுவது. ஆனால் அந்த தமிழ் வருடப்பிறப்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த கோலாகலம் இருக்காது. ஒரு விமர்சையாக கொண்டாடக்கூடிய தருணம் ஏற்படுத்திக்கிறது இல்லை. நானும் பல செய்தியிலெல்லாம் பார்க்கும் பொழுது சீன சிங்கப்பூர்லாம் இருக்கும் பொழுது சீனர்கள் அந்த சீன புத்தாண்டையை கிட்டத்தட்ட 15 நாட்கள்கள் கொண்டாடுவாங்க. அவங்களுடைய மொழி பெருமை, அவர்கள் எந்த ஒரு பொருட்களை உற்பத்தி செய்தாலும் சரி அதை தன்னுடைய மொழியில் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தயாரிக்கிற பொருட்களை எல்லாம் பாருங்கள், எந்த ஒரு உணவு பண்டங்களாக இருந்தாலும் பாருங்கள், தமிழ் கிடையாது. அதுக்கான முக்கியத்துவம் தர்றதில்லை. அதெல்லாம் எவ்வளோ ஒரு மனம் வேதனைக்குரிய விஷயம் தெரியுமா? தீபாவளி வந்தால் வீடு முழுக்க ஒளி, பொங்கல் வந்தால் உள்ளம் முழுதும் உற்சாகம். ஆனால் தமிழ் புத்தாண்டு வந்தால் மட்டும் ஏன் ஒரு தயக்கம்னே தெரியல. பல நபர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு நாள் திருநாள் மட்டும் கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய மரபு, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய வாழ்வியல். தமிழ் என்பது இதெல்லாம் நம்மளுடைய மரபு, நம்மளுடைய உறவு, நம்மளுடைய வாழ்வியல். எத்தனையோ இருக்குது. எத்தனையோ மொழிகள் பிறப்பதற்கு முன்பே இந்த தமிழ் மொழி பிறந்து வாழ்ந்து இன்றும் உயிரோட நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் பார்த்தா அதுவும் அழிஞ்சு போயிடும் போல். இப்போ உள்ள குழந்தைகளை பார்க்கும் பொழுது ஆங்கில வார்த்தைகளை பேசினால் பெருமையாக என்று நினைப்பது பெற்றோர்களும் அவர்களை ஈன்றெடுத்த தாய் தகப்பன்களும் அப்படி தான். அனைவருக்குமே என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், இன்பத் தமிழிலே பேசுவோம், மொழியை மொழியாக பேசுவோம்.